ज्ञानदाता कौन? श्री कृष्ण या शिव शंकर भोलेनाथ? Selected point number 3515 3515 கீதை ஞானத்தை வழங்குபவர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணரா அல்லது சிவசங்கர் போலேநாத்தா? श्री भगवान उवाच ஸ்ரீ பகவான் உவாச் பகவான் சொல்கிறார். भगवान आकर के ये गीत सुनाते हैं। பகவான் வந்துவிட்டு இந்த பாடலை डायरेक्ट सुनाते हैं। சொல்கிறார், டைரக்டாக சொல்கிறார். वो विद्वान पंडित आचार्य तो गीता पढ़ करके सुनाते हैं। அந்த துறவிகள் பண்டிதர்கள் கீதையை படித்துவிட்டு சொல்கிறார்கள். और भगवान மற்றும் பகவான் डायरेक्ट सुनाते हैं। டைரக்டாக சொல்கிறார். ऐसे नहीं कहते हैं இப்படி வந்து சொல்லுவதில்லை. कि तुम ऐसे चौकड़ी मार करके बैठो। என்னவென்றால் நீங்கள் இப்படி இங்கு ஆசனத்தை போட்டுவிட்டு அமருங்கள் என்று. आसन लगाओ, प्राणायाम करो, ஆசனங்களை செய்யுங்கள், இல்லையானால் பிராணாயம் செய்யுங்கள், सांस चढ़ाओ, ऐसे कहते हैं? மூச்சை நிறுத்துங்கள், இப்படி சொல்கிறாரா? नहीं, இல்லை. कहते हैं मैं तुम्हें सहज राजयोग सिखाने आया हूँ। சொல்கிறார், நான் உங்களுக்கு சகஜமான ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வந்திருக்கிறேன். कोई तकलीफ नहीं देता हूँ। எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. सिर्फ पढ़ाते हैं। வெறும் அவர் படிப்பிக்கிறார். गीता का भगवान கீதையின் பகவான் बच्चों को गीता और कृष्ण के जन्म पर समझाना है। குழந்தைங்களுக்கு கீதை மற்றும் கிருஷ்ணருடைய பிறப்பை பற்றி அதன் மீது புரிய வைக்க வேண்டும். चित्र तो है ही बरोबर। சித்திரங்கள் என்னவோ இருக்கிறது தான். कौन सा चित्र था उस समय? அந்த நேரத்தில் என்ன சித்திரம் இருந்தது? नहीं, யாரோ லக்ஷ்மி நாராயணன் சொல்றாங்க, பாபா சொல்றார் இல்லை. गीता और कृष्ण का कौन सा चित्र था? கீதை மற்றும் கிருஷ்ணருடைய எந்த படம் இருந்தது? चित्र था जो प्रदर्शनी अंक में बेसिक वाले में दिया हुआ है। என்ன சித்திரம் இருந்தது? அதை பேசிக்ல இருக்கக்கூடியவங்க படவிலக்கத்திலும் கொடுத்திருக்கிறார்கள். गीता का भगवान कौन? கீதையினுடைய பகவான் யாரு? एक तरफ कृष्ण बच्चा रखा हुआ है, गीता का भगवान। ஒரு பக்கம் கிருஷ்ணர் குழந்தையை வைக்கப்பட்டிருக்கிறது கீதையினுடைய பகவானாக. नीचे गीता की पुस्तक रख दी है और दूसरी तरफ அங்கு கீழே கீதையினுடைய புத்தகம் வைக்கப்பட்டது மற்றும் இன்னொரு பக்கம் शिव ज्योति बिंदु बनाई दिया और नीचे पुस्तक रख दी है। இன்னொரு பக்கம் சிவன் ஜோதி புள்ளியை அந்த படத்தை வைத்து விட்டார்கள் மற்றும் கீழே புத்தகத்தை வைத்து விட்டார்கள். अब जो नीचे पुस्तक रख दी है இப்பொழுது கீழே எந்த புத்தகத்தை வைக்கப்பட்டிருக்கிறதோ और ऊपर शिवलिंग மற்றும் மேலே சிவலிங்கம், शिव का निराकारी रूप दिखाई दिया। சிவனுடைய நிராகார ரூபத்தை காமித்து விட்டனர். तो उससे गीता का भगवान साबित होता है क्या? எனவே அதன் மூலமாக கீதையினுடைய பகவான் நிரூபணம் ஆகுகிறதா என்ன? है? क्यों नहीं साबित होता? நிரூபணம் ஆகுவதில்லைன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, ஏன் நிரூபணம் ஆகுவதில்லை? हाँ, गीता का भगवान तो आकर के गीता बोलेगा ना। கீதையினுடைய பகவான் விட்டு கீதையை சொல்வார் இல்லையா? अरे धर्म पिताएं भी आए அரே தர்ம பிதாக்களும் வந்தார்கள். तो उन्होंने क्या कोई
कुरान पुस्तक लिखी, बाइबल लिखी। எனவே அவர்கள் என்ன ஏதாவது குரான் இல்லையானால் பைபிள் புத்தகத்தை எழுதினார்களா? बुद्ध ने आकर के धम्मपद लिखा। புத்தர் வந்துவிட்டு தம்மபதம் எழுதினாரா? लिखा எழுதினாரா? क्या இல்லை. किया? என்ன செய்தாங்க? उन्होंने तो ओरली मुख से बोला, அவர்கள் வெறுமாக வாயின் மூலமாக சொன்னாங்க. जो उनके शिष्यों ने नोट कर लिया எதை அவர்களின் சிஷ்யர்கள் நோட் பண்ணிக்கினாங்க. और बाद में அதற்கு பிறகு 100-200 साल के बाद पुस्तक बन गई। 100-200 வருடங்களுக்கு பின்னால் தான் புத்தகம் உருவாகியது. तो ऐसे ही எனவே அதே போல்தான் बाप भी आकर के क्या करते हैं? தந்தையும் வந்துவிட்டு என்ன செய்கிறார்? गीता सुनाते हैं या गीता लिख करके रख देते हैं? கீதையை சொல்கிறாரா இல்லையானால் அதை வெறுமாக எழுதி வைத்து விடுகிறாரா? हैं? सुनाते हैं। சொல்கிறார். तो भक्तों की बुद्धि में जो आया எனவே பக்தர்களின் புத்தியில் என்ன வந்ததோ तो उन्होंने प्रदर्शनी अंक में लिख दिया, रख அதை அவர்கள் दिया। படவிலக்கத்தில் வைத்து விட்டனர். क्या रख दिया? என்ன வைத்து விட்டனர்? कि शिव भगवान जब आते हैं என்னவென்றால் சிவபகவான் எப்பொழுது வருகிறாரோ तो गीता पुस्तक बना के रख देते हैं। ये हुआ शिव बाबा की रचना। அப்பொழுது கீதை புத்தகத்தை உருவாக்கி வைத்து விடுகிறார். இதுதான் சிவபாபாவினுடைய படைப்பு ஆகுகிறது. गीता का भगवान। கீதையினுடைய பகவான். लेकिन बाप तो कहते हैं, ஆனால் தந்தை சொல்கிறார், जैसे धर्म पिता है आकर के ओरली मुख से सुनाते हैं, वैसे मैं भी எப்படி தர்ம பிதாக்கள் வந்துவிட்டு வெறுமாக வாயின் மூலமாக சொல்கிறார்கள், सुनाता हूँ। அதே போலவேதான் நானும் சொல்கிறேன். भगवान आकर के एक ही शास्त्र की रचना करता है, वो है सर्वशास्त्र शिरोमणि गीता। பகவான் வந்துவிட்டு ஒரே ஒரு சாஸ்திரத்தை தான் படைக்கிறார், அதுதான் அனைத்து சாஸ்திரத்தின் மணிமகுடம். और वो मुख से सुनाता है। कागज पे लिखी हुई जो गीता है மற்றும் அதை அவர் வாயின் மூலமாக சொல்கிறார். காகிதத்தில் எழுதப்பட்ட கீதை எது இருக்கிறதோ वो तो मनुष्यों ने बनाई है, जिसे हम शास्त्र कहते हैं। उसमें कृष्ण அதை மனிதர்கள் உருவாக்கினார்கள், அதை தான் சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. का नाम डाल दिया है। அதுல கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டனர். वो कृष्ण के द्वारा उन्होंने खुद ही गीता में कहा है, मैं अव्यक्त हूँ। கிருஷ்ணரின் மூலமாக அவரே அந்த கீதையில் சொல்லியிருக்கிறார், நான் அவ்யக்தமானவர் ஆவேன், मैं निराकार हूँ, நான் நிராகாராவேன், मैं निराकारी लोक का रहने वाला हूँ। நான் நிராகார உலகத்தில் இருக்கக்கூடியவர் ஆவேன். यद गत्वा न निवर्तन्ते तद धामा परमम मम। யத் கத்வான நிவர்தந்தே தத் தாம பரமம் மம என்ற ஸ்லோகம் சொல்கிறார். जहाँ सूरज चांद सितारों का प्रकाश भी नहीं पहुँचता, எங்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரனுடைய பிரகாசம் கூட செல்வதில்லையோ, जहाँ 5 तत्व है ही नहीं, எங்கு பஞ்சபூதங்கள் பஞ்ச தத்துவங்கள் இல்லவே இல்லையோ, मैं वहाँ का रहने वाला हूँ। நான் அங்கு வசிக்கக்கூடியவராவேன். 5 तत्व इस दुनिया की बात है या वहाँ की बात है? பஞ்ச தத்துவங்கள் ब्रह्मलोक की। இந்த உலகத்தினுடைய விஷயங்களா இல்லையானால் அங்கு அந்த பிரம்மலோகத்தின் விஷயமா? तो यहाँ का भगवान थोड़े ही है। இந்த உலகத்தினுடையதாகும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா சொல்கிறார், எனவே இந்த உலகத்தை சேர்ந்த பகவான் இல்லை. कृष्ण तो जन्म लेता है, கிருஷ்ணர் என்னவோ பிறக்கிறார். कृष्ण की मृत्यु भी दिखाई है शास्त्रों में। மற்றும் சாஸ்திரத்தில் கிருஷ்ணருக்கு மரணத்தையும் காமித்திருக்கிறார்கள். भगवान जन्म मरण से न्यारा है। எனவே பகவான் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து அப்பாற்பட்டவரா या जन्म मरण में आता है? இல்லையானால் பிறப்பு இறப்பில் வருகிறாரா? आता है। வருகிறாரா? गुमूत से पैदा होगा। அவர் என்ன அந்த அழுக்கான கழிவு நீரால் பிறப்பாரா? तो फिर वो भगवान नहीं है। जो जिसको भगवान दिखाया गया है, எனவே அவர் பகவான் இல்லை. யாரை பகவானாக காமிக்கப்பட்டிருக்கிறதோ वो भगवान तो विकारों से सदैव ही परे, सदैव निर्विकारी निराकार। அவர் எப்பொழுதுமே விகாரத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறார். எப்பொழுதுமே நிர்விகாரி, விகாரமற்றவர், निरंकारी, நிராகாரி, அகங்காரி, निर्विकारी। நிர்விகாரியாக இருக்கிறார். उस भगवान को 5 तत्वों में लिप्त न कर दें। तो देखो, அந்த பகவானை பஞ்ச தத்துவங்களில் ஈடுபடுத்தக்கூடாது. तो
कोई नहीं जानते பாருங்கள், कि யாருமே இதை அறிய மாட்டார்கள். किसने गीता सुनाई और किसको सुनाई। என்னவென்றால் யார் கீதையை சொன்னார் மற்றும் யாருக்கு சொன்னார். किसने सुनाई? யார் சொன்னாங்க? भगवान ने सुनाई பகவான் சொன்னாங்க और नर को सुनाई। மற்றும் மனிதனுக்கு சொன்னாங்க. नर अर्जुन को गीता सुना करके क्या बनाया? மனிதன் நரன் அர்ஜுனனுக்கு கீதை சொல்லிவிட்டு என்ன ஆக்குனாரு? नारायण बनाया। நாராயணன் ஆக்குனாரு. तो देखो बनाई कब எனவே பாருங்கள் எப்பொழுது और உருவாக்கினார். कैसे बना सकते हैं। எனவே மற்றும் எப்படி உருவாக்க முடியும்? ये बनाने वाले मनुष्य नहीं हो सकते हैं। இதை உருவாக்கக்கூடியவர்கள் மனிதர்களால் இருக்க முடியாது. ऐसे तो नहीं है। இப்படி இல்லை. उस समय में बैठ करके बनाई है द्वापर के आदि में। என்னவென்றால் துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் அமர்ந்து விட்டு உருவாக்கினார்கள் என்று. वो तो सभी धर्म पिताएं। அது அனைத்து தர்ம பிதாக்களும் இருக்கிறார்கள். कोई पुस्तक तो नहीं बनाते हैं। ஆனால் அவர்கள் யாருமே புத்தகத்தை உருவாக்குவதில்லை. वो डायरेक्ट आकर के सुनाते हैं அவர்கள் டைரக்டாக வந்துவிட்டு சொல்கிறார்களா? या पुस्तक बैठ कर लिखते हैं। இல்லையானால் புத்தகத்தை அமர்ந்து விட்டு எழுதுகிறார்களா? चाहे महात्मा बुद्ध हो, அது மகாத்மா புத்தராக இருந்தாலும் சரி, चाहे क्राइस्ट हो, चाहे मोहम्मद हो, கிரைஸ்டாக இருந்தாலும் சரி, முகமதாக இருந்தாலும் சரி, चाहे शंकराचार्य हो, चाहे गुरु नानक हो, சங்கராச்சாரியராக இருந்தாலும் சரி, குருநானக்காக இருந்தாலும் சரி, उन्होंने जो कुछ बोला उस बोले हुए को बाद में ग्रथित किया गया ग्रंथ के रूप में। அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை அதற்கு பிறகுதான் ஒரு நூலாக உருவாக்கினார்கள். जो गुरु ग्रंथ साहब बना। எது குரு கிரந்த சாஹிப் என்று உருவாகி உள்ளது. ऐसे तो नहीं है இப்படி இல்லை. कि धर्म पिताएं आकर के किताब बनाते हैं। என்னவென்றால் தர்ம பிதாக்கள் வந்துவிட்டு புத்தகத்தை உருவாக்குகிறார்கள் என்று. तो भगवान भी आकर के कोई किताब नहीं बनाता है। எனவே பகவானும் வந்துவிட்டு எந்த ஒரு புத்தகத்தையும் உருவாக்குவதில்லை. डायरेक्ट मुख से आकर के बोलता है। அவர் நேரடியாக நேர்முகமாக வந்துவிட்டு டைரக்டாக சொல்கிறார். रूबरू ज्ञान सुनाता है। நேர்முகமாக ஞானத்தை சொல்கிறார். फिर बाद में उसके शास्त्र बनते हैं वर्षों के बाद। அதற்கு பிறகு வருடங்களுக்கு பிறகுதான் அதனுடைய சாஸ்திரம் உருவாகுகிறது. तो ये जो द्वापर में मनुष्यों ने गीता बैठ बनाई है, எனவே இந்த துவாபரத்தில் எந்த மனிதர்கள் அமர்ந்துவிட்டு கீதையை உருவாக்கி இருக்கிறார்களோ वो पुस्तक तो बाद में बनी है, 2 युगों के बाद। அந்த புத்தகம் பிற்காலிகத்தில் தான் உருவாகியுள்ளது, 2 யுகங்களுக்கு பிறகு. त्रेता और सतयुग से पहले संगम युग में भगवान आया था, कलयुग के अंत और सतयुग के आदि में। திரேதா யுகம் மற்றும் சத்யுகத்திற்கு முன்னால் संगम युग में भगवान आया था, சங்கம் யுகத்தில் பகவான் வந்திருந்தார். कलयुग के अंत और सतयुग के आदि में। கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்ப கட்டத்தில் और आकर के மற்றும் வந்துவிட்டு पापी कलयुग का विनाश करके பாவப்பட்ட கலியுகத்தை அழித்துவிட்டு पुण्यात्माओं देवताओं की दुनिया स्थापन की थी। புண்ணிய ஆத்மக்கள் தேவதைகளின் உலகத்தை படைத்தார். तो देखो எனவே பாருங்கள், उस समय जो ज्ञान सुनाया அந்த நேரத்தில் எந்த ஞானத்தை சொன்னாரோ वो गीता ज्ञान तो खलास हो गया। அந்த கீதை ஞானம் முடிந்து விட்டது. सत्युग त्रेता में देवताओं को कोई ज्ञान की दरकार नहीं रहती। சத்யுகம் திரேதாயுகத்தில் தேவதைகளுக்கு எந்த ஒரு ஞானத்தின் அவசியமே இல்லை. तो जब द्वापर से द्वैतवादी युग आता है, பிறகு எப்பொழுது துவாபர யுகத்தில் இரட்டைவாத யுகம் வருகிறதோ 2 धर्म 2 राज्य शुरू होते हैं, 2 தர்மங்கள் 2 ராஜ்யங்கள் தொடங்குகிறது. तो आपस में लड़ना झगड़ना शुरू हो जाता है, दुख शुरू हो जाता है,
அப்பொழுது ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிடுவது தொடங்குகிறது, துக்கம் தொடங்குகிறது. तब गीता आदि बनाई जाती है। அப்பொழுதுதான் கீதை எல்லாம் உருவாகுகிறது. बाकी सतयुग में तो कोई भी शास्त्र नहीं होता। அதை தவிர சத்தியுகத்தில் எந்த ஒரு சாஸ்திரமும் இருப்பதில்லை. गीता में ऐसे कई श्लोक आए हैं கீதையில் இப்படி நிறைய ஸ்லோகங்கள் வந்திருக்கிறது, जिनसे ये साबित होता है இதன் மூலமாக இது நிரூபணமாகுகிறது. क्या என்ன? कि गीता का ज्ञान साकार के द्वारा नहीं दिया गया, என்னவென்றால் கீதையின் ஞானம் சாகாரத்தின் மூலமாக தரப்படவில்லை. साकारी माना देह अभिमानी के द्वारा नहीं दिया गया, சாக்காரி அப்படியானால் தேகாபிமானியின் மூலமாக தரப்படவில்லை. जिसकी बुद्धि देह में धरी रहती है யாருடைய புத்தி தேகத்தில் ஈடுபட்டு இருக்கிறதோ ऐसे देहधारी के द्वारा नहीं दिया गया। அப்படிப்பட்ட தேகதாரியின் மூலமாக தரப்படவில்லை. निराकारी बाप के द्वारा ये गीता का ज्ञान दिया गया। நிராகார தந்தையின் மூலமாக இந்த கீதையின் ஞானம் தரப்பட்டது. सिर्फ कृष्ण का नाम डाल दिए है। வெறும் கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டனர். गीता के बहुत से श्लोक ये बात बताते हैं கீதையின் இப்படி நிறைய ஸ்லோகங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறது. कि गीता ज्ञान देने वाला निराकार है, என்னவென்றால் परंतु नाम கீதையின் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நிராகார் ஆவார், ஆனால் பெயர் नाम कृष्ण का डाल दिया है। கிருஷ்ணருடைய गीता का கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டனர். भगवान कृष्ण नहीं है, கீதையினுடைய பகவான் கிருஷ்ணர் இல்லை. भगवान मनुष्य को देवताओं को भी नहीं कहा जा सकता। பகவான் மனிதர்கள் தேவதைகளையும் கூட சொல்ல முடியாது. मनुष्यों के अंदर तो चंचल मन काम करता रहता है, மனிதர்களின் உள் இந்த மனம் நிலையற்ற மனம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. और देवताएं भी तो भोगी होते हैं ना। மற்றும் தேவதைகள் கூட போகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள் இல்லையா? भगवान तो अभोक्ता है பகவான் और एक அபோக்தா ஆவார். भगवान ही अभोक्ता है, மற்றும் ஒரே ஒரு பகவான் மட்டும்தான் அபோக்தா, போகங்களில் இருந்து அப்பாற்பட்டவர் ஆவார் सदाकाल। எப்பொழுதுமே. और वो बाप भी है, सभी का बाप। மற்றும் அவர் தந்தையும் ஆவார், அனைவரின் தந்தை. उस बाप से शांति और सुख दोनों मिलता है। அந்த தந்தையிடமிருந்து சாந்தி மற்றும் சுகம் இரண்டுமே கிடைக்கிறது. जो गीता माता कही जाती है எந்த கீதா அம்மா என்று சொல்லப்படுகிறதோ और गीतापति भगवान कहा जाता है, மற்றும் கீதாபதி பகவான் என்று சொல்லப்படுகிறது. கீதையின் கணவர் பகவான். तो गीता सर्व ग्रंथों की माई बाप होनी चाहिए। எனவே கீதை அனைத்து கிரந்தங்களுக்கும் நூல்களுக்கும் தாய் தந்தையாக இருக்க வேண்டும். सब ग्रंथों का सार गीता में है, அனைத்து கிரந்தங்களின் சாரம் கீதையில் உள்ளது. परंतु वह सार देने वाला कौन है? ஆனால் அந்த சாரத்தை தருபவர் யாரு? गीतापति भगवान कौन है? கீதையின் கணவர் பகவான் யாரு? गीता माता के रोम रोम को जानने वाला बाप कौन है? கீதா மாதாவினுடைய ஒவ்வொரு நாடியையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர் யாரு? वो कोई जानते नहीं है। அதை யாருமே அறிவதில்லை. गीता का ज्ञान तो एक ही बाप में है। கீதையின் ஞானம் ஒரே ஒரு தந்தையில் தான் இருக்கிறது, जिसको ज्ञान का सागर कहा जाता है। யாரை ஞானத்தின் கடல் என்று சொல்லப்படுகிறது. बाकी जो सीमा में बंधे हुए धर्म पिताएं और धर्म हैं, அதை தவிர எல்லையில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய எந்த தர்ம பிதாக்கள் இல்லையானால் தர்மங்கள் இருக்கிறதோ वो सारे विश्व में शांति स्थापन नहीं कर सकते। அவர்கள் முழு உலகத்திலும் சாந்தியை ஸ்தாபனை செய்ய முடியாது.
शास्त्रों में तो कल्प की आयु ही बड़ी लिख दी है। சாஸ்திரத்தில் வந்து கல்பத்தினுடைய ஆயுள் வந்து மிகவும் அதிகமாக எழுதிவிட்டனர். गीता को पूरा ही खंडन किया हुआ है। கீதையை முழுமையாக உடைத்து விட்டனர். गीता माता खंडित हो जाती है கீதை அம்மா வந்து கண்டனமாகிவிட்டால் तो कितना अनर्थ हो जाता है। பிறகு எவ்வளவு வந்து எவ்வளவு பெரிய அது விபத்து ஆகிவிடுகிறது. अब वो शास्त्र वाली गीता कोई भगवान ने नहीं बनाई है। இப்பொழுது அந்த சாஸ்திரமாக இருக்கக்கூடிய கீதையை ஒன்றும் பகவான் உருவாக்கவில்லை. न बनाई है और न कब सुनाई है। அதை அவர் உருவாக்கவும் இல்லை மற்றும் எப்பொழுதும் அதை சொல்லவும் இல்லை. बनाने वाला भी मनुष्य, मनुष्य गुरु, உருவாக்கக்கூடியவர்களும் மனிதர்கள், மனித குருக்கள், और सुनाने वाले भी मनुष्य गुरु। மற்றும் சொல்லக்கூடியவர்களும் மனித குருக்கள். वास्तव में உண்மையில் जो विश्व पिता आकर के गीता सुनाते हैं உலகத்தின் தந்தை வந்துவிட்டு எந்த கீதையை சொல்கிறாரோ वो गीता तो शास्त्रों में छपती ही नहीं। அந்த கீதை வந்து சாஸ்திரங்களில் பிரிண்ட் ஆகுவதே இல்லை. वो बाप खुद ही नॉलेजफुल है। அந்த தந்தையே தானே ஞானம் நிறைந்தவராவார். खुदा कहा जाता है। खुदा என்று சொல்லப்படுகிறது. उसको कोई पढ़ाई नहीं पढ़ा सकता। அவருக்கு யாராலுமே படிப்பை படிப்பிக்க முடியாது. खुद ही आकर के अपना परिचय देता है। அவர் தானே வந்துவிட்டு தன்னுடைய அறிமுகத்தை தருகிறார். खुद ही बाप है, தானே தந்தை उसका ஆவார். कोई बाप नहीं है। அவருக்கு யாருமே தந்தை இல்லை. वो खुद ही गुरु है, அவர் தானே குரு ஆவார். उसको कोई गुरु नहीं है। அவருக்கு எந்த ஒரு குருவும் இல்லை. इसलिए वो ऊंचते ऊंच भगवान कहा जाता है। அதனால்தான் एक அவர் ही உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று அழைக்கப்படுகிறார். चेहरे से, एक ही शरीर से मैं ஒரே ஒரு முகத்தின் மூலமாக, ஒரே ஒரு உடம்பின் மூலமாக बाप भी हूँ, நான் தந்தையுமாவேன், टीचर भी हूँ, ஆசிரியருமாவேன் மற்றும் और सदगुरु का भी पाठ बजाता हूँ। சத்குருவின் பாட்டையும் செய்கிறேன். इसलिए एक सदगुरु निराकार कहा जाता है। அதனால்தான் ஒரு சத்குரு நிராகார் என்று அழைக்கப்படுகிறார். भगवान एक कहा जाता है, अनेक भगवान नहीं हो सकते। பகவான் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. நிறைய நபர்கள் பகவானாக இருக்க முடியாது. इस बात को न जानने के कारण भक्ति मार्ग में இந்த விஷயத்தை தெரியாத காரணத்தால், அறியாத காரணத்தால் பக்தி மார்க்கத்தில் भगवान को सर्वव्यापी कह दिया। பகவானை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டனர். भगवान कोई सर्वव्यापी थोड़ा ही है। இப்பொழுது பகவான் என்ன சர்வவியாபியா? होगा तो सबके मुख से गीता ज्ञान सुनावेगा क्या? சர்வவியாபியாக இருந்தால் அனைவருடைய வாயின் மூலமாக கீதை ஞானத்தை சொல்வாரா என்ன? है? फिर तो सब एक दूसरे को पढ़ाई पढ़ाने लगे। பிறகு அனைவருமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு படிப்பை கற்பிக்க தொடங்கி விடுவார்கள். मैं तो एक व्यापी होकर के आता हूँ, நான் एक ஒருவராக வருகிறேன், मुकर्रर रथ में आता हूँ ஒரு நிரந்தர உடலில் வருகிறேன் और आकर के तब तक वापस नहीं जाता மற்றும் வந்துவிட்டு அப்பொழுது வரை திரும்பி செல்வதில்லை. जब तक ये सारी दुनिया चेंज न हो जाए। எப்பொழுது வரை இந்த முழு உலகமும் மாறுவதில்லையோ அப்பொழுது வரை திரும்பி செல்வதில்லை. तो बताओ भगवान किसको कहेंगे? எனவே சொல்லுங்கள், பகவான் என்று யாரை சொல்லப்படும்? और वो तो 84 जन्म पूरा लेते हैं। कौन? மற்றும் அவர்கள் வந்து முழுமையாக 84 பிறவிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். யாரு? 16 कला संपूर्ण कृष्ण बनने वाले या जो कम 16 கலைகள் நிறைந்த கிருஷ்ணராக கூடியவங்க இல்லையானா कलाओं वाले भी जो नारायण बनते हैं। 16 கலை நிறைந்த கிருஷ்ணராக கூடியவங்க जो कम कलाओं वाले भी जो नारायण बनते हैं। இல்லையானால் குறைந்த கலைகள் கொண்ட எந்த நாராயணன்கள் ஆகுகிறார்கள்? वो तो सब
हाँ, जन्म लेते हैं ढेर के ढेर அவர்கள் அனைவரும் நிறைய பிறப்பை எடுத்துக்கொள்கிறார்கள் और भगवान तो जन्म मरण के चक्कर से न्यारा है। மற்றும் பகவான் வந்து பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டவர் ஆவார். वो तो अजन्मा है ना, அவர் कि जन्म அஜன்மா लेने वाला है। அஜன்மா ஆகுவார் இல்லையா? இல்லையானால் பிறக்கக்கூடியவரா? कृष्ण को माँ बाप से जन्म लिया हुआ दिखाते हैं कि नहीं? माँ से जन्म கிருஷ்ணரை வந்து அம்மா அப்பாவிடம் இருந்து பிறப்பை எடுப்பது போல் காமிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? लिया ना। हाँ, அம்மாவிடம் இருந்து பிறப்பை எடுத்துக்கொண்டார் இல்லையா? माँ भी दिखाते हैं, அம்மாவும் காமிக்கிறாங்க, बाप भी दिखाते हैं। தந்தையும் காமிக்கிறாங்க. भगवान कैसे हुआ? अरे भगवान எனவே அவர் பகவான் எப்படி ஆகினாரு? का कोई माँ बाप हो सकता है क्या? नहीं, அரே பகவானுக்கு யாராவது தாய் தந்தை இருக்க முடியுமா? இல்லை. भगवान का तो कोई माँ बाप नहीं। तो शास्त्रों में भी तो वो பகவானுக்கு எந்த ஒரு அம்மா அப்பாவும் இல்லை. गायन होगा ना कि कोई भगवान है ऐसा जिसके माँ बाप का कोई को पता नहीं। எனவே சாஸ்திரத்திலும் இப்படிப்பட்ட பாடல் இருக்கும் இல்லையா? யாராவது பகவான் இருக்கிறார், யாருடைய தாய் தந்தை யாருமே இல்லை. कोई है या नहीं है? யாராவது இருக்காங்களா இல்லையா? कौन है? யாராக இருக்காங்க? कहते हैं वो ही है जिसका नाम சொல்றாங்க அவர்தான், யாருடைய பேரு सदा शिव के साथ जोड़ा जाता है। சதா சிவனோடு வந்து இணைக்கப்படுகிறது. शिव माने कल्याणकारी। சிவன் என்றால் நன்மை செய்யக்கூடியவர். गीता में भूल से कृष्ण का नाम डाल दिया है। கீதையில் தவறாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டனர். क्या? என்ன? महाभारत लड़ाई में மகாபாரத யுத்தத்தில் वो लड़ाई कराने वाला नाम किसका डाल दिया? அந்த யுத்தத்தை செய்விக்கக்கூடியவரின் பெயர் என்ன போட்டு விட்டனர்? कृष्ण का नाम डाल दिया है। கிருஷ்ணரின் பெயரை சேர்த்து ये விட்டனர். नाम देने से ये सिद्ध हो जाता है। இந்த பெயரை எடுப்பதால் இது வந்து நிர்மணமாகுகிறது. क्या? என்ன? कृष्ण का नाम देने से क्या सिद्ध हो जाता है? கிருஷ்ணரின் பெயரை கொடுப்பதால் என்ன நிர்மணமாகுகிறது? है? कृष्ण बच्चे की पूजा करते हैं ना? கிருஷ்ணர் குழந்தைக்கு வந்து பூஜை करते செய்றாங்க இல்லையா? हैं? செய்றாங்களா? बड़े रूप की पूजा करते हैं या छोटे रूप की पूजा करते हैं? பெரிய ரூபத்தின் பூஜை நடக்கிறதா இல்லையானால் சிறிய ரூபத்திற்கு பூஜை செய்கிறார்களா? हैं? बाल कृष्ण की पूजा करते हैं। சிறிய கிருஷ்ணர் பாலகிருஷ்ணருக்கு பூஜை செய்கிறார்கள். जो बच्चा कृष्ण है वो எனவே யார் குழந்தை கிருஷ்ணராக இருக்கிறாரோ विकारों का युद्ध करना क्या जानेगा? அவர் எப்படி வந்து விகாரங்களுடைய யுத்தத்தை செய்வது அறிவார்? जानेगा? அதை அறிவாரா? हैं? नहीं जानेगा। அறிய மாட்டார். इससे साबित होता है இதன் மூலமாக இது நிறுவனமாகிறது कि कृष्ण गीता का भगवान नहीं था। என்னவென்றால் கிருஷ்ணர் கீதையினுடைய பகவானாக இல்லை. कृष्ण ने ये विकारों की लड़ाई கிருஷ்ணர் வந்து இந்த விகாரங்களின் சண்டை लड़ना नहीं सिखाया। இந்த சண்டையிடுவது வந்து அவர் கற்பிக்கவில்லை. किसने सिखाया? யார் கற்பித்தாங்க? ये तो परम पिता परमात्मा शिव, இது வந்து பரமபிதா பரமாத்மா சிவன், जो सदैव யார் எப்பொழுதும் आत्मिक स्थिति में रहने वाला है। ஆத்மீக ஸ்திதியில் இருக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, कभी भी गर्भ से जन्म लेने वाला नहीं है। எப்பொழுதும் கர்ப்பத்திலிருந்து பிறக்கக்கூடியவர் கிடையாது. वो ही आकर के ये विकारों का युद्ध करना सिखाता है। அவர்தான் வந்துவிட்டு இந்த விகாரங்களின் சண்டையை விகாரங்களிடம் சண்டையிடுவதை கற்பிக்கிறார். इस शिव का नाम देने से सिद्ध हो जाता है இது சிவனுடைய பெயரை கொடுப்பதால் நிரூபிக்கப்படுகிறது. कि महाभारत गृह युद्ध कराने वाला என்னவென்றால் மகாபாரி மகாபாரத கிரக யுத்தத்தை செய்விக்கக்கூடியவர் गुरु कौन था? குரு யாராக இருந்தாரு? है परम पिता परमात्मा शिव ही था। பரம்பிதா பரமாத்மா சிவன் தான். शिव शंकर भोलेनाथ कहा जाता है சிவசங்கர் போலேநாத் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि शिव का नाम शंकर के साथ जोड़ा जाता है। ஏனெனில் சிவனுடைய பெயர் தான் சங்கரோடு இணைக்கப்படுகிறது. शंकर की मूर्तियां मिलती हैं, சங்கரின் சிலைகள் கிடைக்கிறது.
इससे साबित होता है இதன் மூலமாக நிரூபணமாகிறது कि शंकर साकार में भी रहा, என்னவென்றால் சங்கர் சாகாரத்திலும் இருந்தாரு, परंतु निराकारी स्टेज में, जिसमें ஆனால் நிராகார ஸ்டேஜில் शिव प्रवेश होकर के शंकर को आप समान बनाते हैं। யாருக்குள் சிவன் பிரவேசமாகிவிட்டு சங்கரை தனக்கு சமமாக ஆக்குகிறார். गीता में लिखा हुआ है, हे अर्जुन, கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது, ஹே அர்ஜுனா, मैं ऐसा ज्ञान देता हूँ நான் இப்படிப்பட்ட ஞானத்தை தருகிறேன், तो तू नर अर्जुन नारायण बने, நர அர்ஜுனனாக இருக்கக்கூடியவன் நீ நாராயணனாக ஆகு, और हे द्रौपदी नारी, மற்றும் ஹே திரௌபதி பெண், तू इस ज्ञान को पा करके नारायणी बनेगी। நீ இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாராயணியாக ஆகுவாள். मनुष्य को देवता बनाना ये भगवान का काम है। மனிதர்களை தேவதை ஆக்குவது இது பகவானுடைய செயலாகும், मनुष्य गुरुओं का काम नहीं है। மனித குருக்களின் வேலை இல்லை. नर से नारायण और नारी से लक्ष्मी बनाना, நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குவது, நாரில இருந்து லக்ஷ்மி ஆகுவது. कोई कहते हैं नास्तिक, अरे भगवान आके क्या करेगा? அந்த நாஸ்திகர்கள் சொல்கிறார்கள், அரே பகவான் விட்டு என்ன செய்வாரு? अरे भगवान तो आके वो करता है அரே பகவான் விட்டு அதை செய்கிறார், जो दुनिया में कोई मनुष्य मात्र नहीं कर सकता। எதை உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாது. मानव निर्मित गीता से नुकसान, மனிதர்கள் மூலமாக படைக்கப்பட்ட கீதையின் மூலமாக நஷ்டங்கள். सब शास्त्रों में शिरोमणि गाई हुई है गीता, அனைத்து சாஸ்திரத்திலும் தலை சிறந்த மகுடம் என்று கீதை பாடப்பட்டிருக்கிறது. परंतु वो गीता नहीं ஆனால் அந்த கீதை இல்லை, जो 16 कला संपूर्ण कृष्ण के द्वारा गाई हुई बताई जाती है। இது 16 கலைகள் நிறைந்த கிருஷ்ணரின் மூலமாக பாடப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. वास्तव में உண்மையில் कृष्ण वाली आत्मा या कहो नारायण वाली आत्मा, கிருஷ்ணருடைய ஆத்மா என்று சொல்லுங்கள், இல்லையானால் நாராயணனுடைய ஆத்மா என்று சொல்லுங்கள், बात तो एक ही है। விஷயம் ஒண்ணுதான். ये 16 कलाओं में संपूर्णता की निशानी दिखाई जाती है, இது 16 கலைகளில் சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய அடையாளத்தை காமிக்கப்படுகிறது. परंतु भगवान तो कलातीत है। ஆனால் பகவான் கலைகள் இருந்து அப்பாற்பட்டவர் ஆவார். शास्त्रों में गाते भी हैं कलातीत कल्याण कल्पांतकारी, சாஸ்திரத்தில் பாடவும் செய்கிறார்கள், கலாத்தீத் கலைகள் இருந்து அப்பாற்பட்டவர், நன்மை செய்யக்கூடியவர் மற்றும் கல்பத்தை முடிக்கக்கூடியவர், கலாத்தீத் கல்யாண கல்பாந்தகாரி. वो कल्प के अंत में ही आता है, அவர் கல்பத்தின் கடைசியில் தான் வருகிறார். जब सारी दुनिया में कलाहीनता हो जाती है, எப்பொழுது முழு உலகத்திலும் கலைகள் அற்ற நிலை உருவாகி விடுகிறது, कोई कला नहीं रहती। இந்த उस கலையும் गीता में இருப்பதில்லை, ये गपोड़े डाल दिए, எந்த ஒரு கலைகளும் இருப்பதில்லை. हीनता हो जाती है, कोई कला नहीं रहती। उस गीता में ये गपोड़े डाल दिए அந்த கீதையில் இந்த வீணான விஷயங்களை போட்டு விட்டனர், कि भगवान सर्वव्यापी है। என்னவென்றால் பகவான் சர்வவியாபி ஆவார் என்று. पहला नंबर ये गपोड़ा, नंबर 1 गपोड़ा। இது முதல் நம்பர் பொய்யாகும். ऐसे ही जैसे नेहरू की बायोग्राफी में இது அப்படியே தான். எப்படி என்றால் நெஹ்ருனுடைய வாழ்க்கை வரலாறில் अगर मोतीलाल की बायोग्राफी हो जावे ஒருவேளை அது மோத்திலாலினுடைய பயோகிராஃபி ஆகிவிட்டால் तो मनुष्य क्या समझेंगे? அப்பொழுது அதை மனிதர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? या मोतीलाल की बायोग्राफी में नेहरू की बायोग्राफी दे दो, இல்லையானால் மோத்திலாலினுடைய பயோகிராஃபியில் நெஹ்ருனுடைய பயோகிராஃபியை கொடுத்துருங்க. तो वो कितनी मूर्खता हो गई। பிறகு அது எவ்வளவு முட்டாள்தனம் ஆகியது. तो बाप की बायोग्राफी में
बच्चों की बायोग्राफी दे करके எனவே தந்தையினுடைய பயோகிராஃபியில் குழந்தைகளுடைய பயோகிராஃபியை கொடுத்துவிட்டு बाप को ही गुम कर देते हैं। कितनी தந்தையை ही தான் காணாமல் செய்ய வைத்தனர். मूर्खता, எவ்வளவு முட்டாள்தனம்! क्या कर दिया है। என்ன செய்து விட்டார்கள்? श्री कृष्ण जो बाप से वर्षा लेने वाला ஸ்ரீகிருஷ்ணர் யார் தந்தையிடமிருந்து ஆசியை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் ஆவாரோ और मानुष से देवता बना, மற்றும் மனிதன்ல இருந்து தேவதை ஆகினாரு. उनका गीता में नाम डाल दिया। அவருடைய பெயரை கீதையில் போட்டு விட்டனர். गीता का भगवान என்னவென்றால் கீதையினுடைய பகவான் என்று. और भगवान बाप को बिल्कुल गुम कर दिया। மற்றும் பகவான் தந்தையை முற்றிலும் காணாமல் போக வைத்தனர். गीता माता கீதை அம்மா और गीता पति भगवान மற்றும் கீதையினுடைய கணவர் பகவான் कृष्ण को मान करके கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு कितना बड़ा भारी எவ்வளவு பெரிய जंजाल फैला दिया। சிக்கலை பரப்பிவிட்டனர். सारी मनुष्य सृष्टि पोल्यूट हो जाती है। முழு மனித சிருஷ்டியும் பொல்யூட் ஆகிவிடுகிறது. वो संस्कृत की गीता में भी लिखा हुआ है। அந்த சமஸ்கிருதத்தின் கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. स्त्री जाति जब पोल्यूट होती है எப்பொழுது பெண் குலம் பொல்யூட் ஆகுகிறதோ तो सारा संसार पोल्यूट हो जाता है। அப்பொழுது முழு உலகமும் பொல்யூட் ஆகிவிடுகிறது. स्त्रियों की जब महिमा बढ़ती है பெண்களின் மகிமை எப்பொழுது அதிகமாகுகிறதோ प्योरिटी बढ़ती है பியூரிட்டி அதிகமாகுகிறது. तो सारा संसार स्वर्ग बन जाता है। அப்பொழுது முழு உலகமும் ஸ்வர்கமாகி விடுகிறது. कहते भी हैं यत्र नार्यस्तु पूज्यन्ते रमन्ते तत्र देवता। சொல்லவும் செய்கிறார்கள் எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. அதாவது எங்கு नारियों की पूजा होती है பெண்களின் பூஜை நடக்கிறதோ माता समझ करके அம்மா என்று புரிந்து கொண்டு वहाँ देवताएं निवास करते हैं। அங்கு தேவதைகள் வசிக்கிறார்கள். और जहाँ नारियों का अपमान होता है மற்றும் எங்கு பெண்களுக்கு அவமானம் वहाँ நடக்கிறது राक्षसी सृष्टि बन जाती है। அங்கு அசுர உலகம் உருவாகி விடுகிறது. अभी गीता मिल रही है मनुष्यों की गाई हुई, मनुष्यों की लिखी हुई। இப்பொழுது கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டது, மனிதர்கள் மூலமாக பாடப்பட்டது. वो गीता तो सर्वशास्त्रमयी शिरोमणि नहीं कही जा सकती। அது அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் என்று சொல்ல क्यों? முடியாது. ஏன் அப்படி? क्योंकि उसमें ஏனெனில் बच्चा कृष्ण का नाम डाला हुआ है। அதில் குழந்தை கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டனர். व्यास के मुख से, व्यास की वाणी में வியாசனுடைய வாயின் மூலமாக, வியாசனுடைய வாயின் மூலமாக ये बात बड़ी भूल साबित हो गई है। இந்த விஷயம் மிகப்பெரிய தவறாக நிரூபணமாகிவிட்டது. कि द्वापर में कृष्ण को भगवान बना के बैठा दिया என்னவென்றால் துவாபர யுகத்தில் கிருஷ்ணரை பகவானாக ஆக்கிவிட்டு அமர வைத்தார். और भूल करने के कारण ही परमात्मा की ग्लानि हो गई। மற்றும் இந்த தவறை செய்யும் காரணத்தால் தான் பரமாத்மாவிற்கு அவதூறம் ஏற்பட்டது. ये भूल न की होती அந்த தவறை செய்யாமல் இருந்தால் कि गीता का भगवान कृष्ण है என்னவென்றால் கீதையினுடைய பகவான் கிருஷ்ணர் ஆவார். तो दुनिया में सभी धर्म के लोग निराकार भगवान को अपना भगवान स्वीकार कर लेते। அப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நிராகார பகவானை தன்னுடைய பகவான் என்று ஸ்வீகரித்திருப்பாங்க. ये गीता एपिसोड भी है संगम का। இந்த கீதை எபிசோட் சங்கம் யுகத்தினுடையதாகும். उन्होंने तो शास्त्र बनाया अगड़म बगड़म डाल दिया। அவர்கள் சாஸ்திரத்தை உருவாக்கினார்கள், தலைகீழாக போட்டுவிட்டனர். असलियत की ताकत नहीं है। உண்மையின் சக்தி இல்லை. सर्वशक्तिवान तो शिव बाबा है।
சர்வசக்திவான் சிவபாபா ஆவார். कृष्ण को सर्वशक्तिवान थोड़ा ही कह सकते हैं। கிருஷ்ணரை சர்வசக்திவான் என்று சொல்ல முடியுமா என்ன? सर्वशक्तिवान है गॉड। சர்வசக்திவான் பகவான் ஆவார். गॉड वो है जो जन्म मरण से न्यारा है। பிறப்பிறப்பிலிருந்து அப்பாற்பட்டவர் தான் கடவுள் ஆவார். अजन्मा है। அஜன்மா ஆவார். कृष्ण तो जन्म मरण में आते हैं। கிருஷ்ணர் வந்து பிறப்பு இறப்பில் வருகிறார். तो गॉड के बदली 84 जन्म लेने वाले कृष्ण का नाम ठोक दिया। எனவே காட் இல்லாமல் அவருக்கு பதிலாக 84 பிறவிகளை எடுக்கக்கூடிய கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டனர். तो अब बताओ गीता पढ़ने से शक्ति आवे कहाँ से? எனவே சொல்லுங்கள், இப்பொழுது கீதையின் படிக்கும் காரணத்தால் எங்கிருந்து சக்தி வரும்? अभी तो वो गीता पढ़ने से भी कुछ मजा नहीं आता है। இப்பொழுது அந்த கீதை படிப்பதாலும் எந்த ஒரு மஜா வருவதில்லை. वो गीता पढ़ते पढ़ते जीवन मुक्ति तो दूर रही அந்த கீதை படிக்கும் காரணத்தால் ஜீவன் முக்தி என்பது தூரமானதுதான். ஆனால் और ही नरकवासी बन पड़े हैं। இன்னுமே நரகவாசிகளாக ஆகிவிட்டோம். एक सितारे में एक एक दुनिया बसी हुई है। ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் ஒவ்வொரு உலகம் அடங்கியிருக்கிறது. उस ब्राह्मण परिवार की पालना सिद्ध हो जाती है அந்த பிராமண குடும்பத்தினுடைய பராமரிப்பு நிரூபணமாகுகிறது. तो माता पिता दोनों ही प्रसिद्ध हो जाते हैं। அப்பொழுது அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிரசித்தமாகறாங்க. तो ये फैसला करने वाले पहले तो बच्चे होंगे। எனவே இதை தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் முதலில் குழந்தைகள் ஆவார்கள். जो कोर्ट में केस डालेंगे वो तो बाद में डाला जाएगा। யார் வந்து கோர்ட்ல இந்த கேஸ் போடுவாங்க, ஆனா அது வந்து அப்புறமா தான் போடப்படும். लेकिन वो फैसला करने वाले तो पहले बच्चे ही होंगे। ஆனால் அதை வந்து நிர்ணயிக்கக்கூடியவர்கள் முதலில் குழந்தைகள் தானே. जो बच्चे फैसला करेंगे எந்த குழந்தைகள் தீர்மானம் செய்வார்களோ तो गीता का भगवान कौन है? वो कोई कृष्ण वाली आत्मा नहीं है। இதனுடைய பகவான் யார் ஆவார்? அது ஒன்றும் கிருஷ்ணருடைய ஆத்மா கிடையாது. शास्त्रों में भी कृष्ण का गुरु भी दिखाया है। சாஸ்திரத்தில் கிருஷ்ணருடைய குருவையும் காமித்திருக்கிறார்கள். कृष्ण का साकार में बाप भी दिखाया है। கிருஷ்ணருடைய சாகாரத்தில் தந்தையும் காமித்திருக்கிறார்கள். जो भगवान है उसका बाप कहाँ से आया? वो तो सबका बाप है। பகவான் இருக்கிறார், அவருடைய தந்தை எங்கிருந்து வந்தாங்க? அவர் வந்து அனைவரின் தந்தை ஆவார். और सबका टीचर है। அனைவரின் ஆசிரியர் ஆவார். उसको कोई पढ़ाई नहीं पढ़ाई सकता। அவருக்கு யாராலுமே படிப்பை படிப்பிக்க முடியாது. कोई जन्म नहीं दे सकता। அவருக்கு யாராலுமே பிறப்பை கொடுக்க முடியாது. ऐसे ऐसे संकल्प भी कोई कोई बच्चों के चल रहे हैं। இப்படிப்பட்ட எண்ணங்களும் சில குழந்தைகளில் நடக்கிறது. बाकी सब तो जज नहीं बनेंगे। அதை தவிர அனைவரும் ஜட்ஜ் ஆக முடியாது. जजमेंट देने वाले जज तो थोड़े ही होते हैं। தீர்மானத்தை கொடுக்கக்கூடியவர் ஜட்ஜ் வந்து சில நபர்கள் தான் இருக்கிறார்கள். ஓம் சாந்தி.